ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அவன் போட்ட ரூலை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான்னா இந்த டயலாக் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ குட் பேட் அக்லி தான். ஆதிக்கு வந்து வேறு லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருக்கும், பயங்கரமாக ஒரு மாசாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் இந்த டீசர் இந்த மேக்கிங் வீடியோ வந்து சும்மா அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஹைப்பெல்லாம் கொடுக்காம தோ வருது 6 மணிக்கு வரும் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இவ்வளோ லெவலுக்கு வந்து இது 2 மில்லியன் கிட்ட போயிருக்கு இப்போது வியூஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை வந்து ரியாக்ஷன் பண்ணுறவங்க அவங்க வியூஸ் எல்லாம் வந்து ஒரு 100,000 200,000 400,000 அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் போயிருக்கு. இந்த ஒரு மூவி ஏன் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லோரும் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஸ்பெஷலாக நினைக்கிறது என்னன்னா, இதில் வந்து அவரே ரூல் போட்டு அவரே பிரேக் பண்ணுறாரு. அவரே வந்து போலீஸாகவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரே வந்து டானாகவும் வரார் போல இருக்குது. அந்த டானா வர அந்த லுக்கு வந்து அந்த பழைய அஜித் லுக்கை வந்து விடமாட்டாங்க போல இருக்குது. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டு இந்த படத்தில். ஏன்னா அவருடைய ஒரு இது தெரியும்ல, ஆதிக்குடைய ஒரு மேக்கிங்கே பார்த்திங்கன்னா இந்த பழைய பாட்டு அது இது இந்த பழைய சீனுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் திரும்பி கொண்டு வந்து அந்த ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் க்ரியேட் பண்ணுவார். ஆனால் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த குட் பேட் அக்லியில் இந்த விஷயம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மியூசிக் வேறு, அந்த டீசர் மேக்கிங் வீடியோடைய மியூசிக் பார்த்திங்கன்னா தெறிக்க விட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ட்ராப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ணி அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டக் டக் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தத்திலேயே இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி அடிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. 1000 கோடி ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் நினைப்பீங்க என்னடா சும்மா நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி 1000 கோடின்றான் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து அந்த ஒரு வைப் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிம்பிளாக வருது, பெரிய ஹைப் கிடையாது, ஆனால் பெரிய ஹைப் ஆகிப்போச்சு. டீசர் மேக்கிங் வீடியோன்னு ஒன்று விட்ருக்காங்க, அதுவும் வந்து வேறு ஒருத்தர் வீடியோ விட வேண்டிய நேரத்தில் இவங்க விட்ருக்காங்க. அது ஏதோ காம்ப்ரமைஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதில் வந்து 3 அஜித் வராருன்னு நினைக்கிறேன். 3 அஜித்தெல்லாம் வந்தால் தேட்டர் தாங்காது. அதுதான் ஆகப்போகுது குட் பேட் அக்லியில் வந்து. அதுதான் அந்த குட்டு ஒரு ஆள், பேடு ஒரு ஆள், அக்லி ஒரு ஆள். அக்லினா அசிங்கமாக இருக்கிறவன், ஆனால் அசிங்கமாக இருக்காது, அவர் வந்து வேறு மாதிரி. அதாவது அந்த இது போட்டு அப்படின்றார். அதான் என்ன கதைன்னு தெரியல. அது ஒன்று. அப்படியே வந்து ஆதிக்கு காலில் விழுறதுக்கெல்லாம் போகிறாரு அஜித் சார்கிட்ட. இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருக்கும், அதுதான் வந்து சொல்ல தோணுது. ஏன்னா ஒன்று வந்து ஃபேக்டர் வந்து அஜித்து ரொம்ப நாளாக வந்து படம் வேறு இல்லை. இப்போது விடாமுயற்சி வந்தது, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விடாமுயற்சி ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்திருந்தால் அது சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும். ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால மக்கள் எல்லாம் எல்லா இதுலேயும் பார்த்துட்டதுனால என்னடா இது. ஆனாலும் அஜித்துக்காக அது பார்த்து அந்த படமும் சக்ஸஸ் தான். அந்த படம் ஒன்றும் ஃபெயிலியர்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார், அந்த ஒரு ஃபிகர் இருக்கிற ஒரு ஆளை வச்சு இப்படி ஒரு படம், இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்றது வித்தியாசமான துப்பாக்கிங்க. அதில் வந்து அந்த ஒரு டைலாக் வருது, டார்க்கில் வந்து டியும் ஆரையும் எடுத்துகிட்டு ஏகேவை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப ஒரு வயலன்ஸு, ரொம்ப மோசமான கேரக்டரு. அதையே வந்து மக்கள் ரசிப்பாங்க. மங்காத்தா படத்தில் ஆரம்பித்து விட்டது அது, மோசமான கேரக்டரை வந்து ரசிக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரி விஷயம் இந்த படத்தில் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு குட் பேட் அக்லி.